நம்ம இப்போ டைப்ஸ் ஆஃப் லெஜர்ஸ் இன் ஜிஎஸ்டி பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜிஎஸ்டியில் வந்து 3 இம்பார்ட்டன்ட் லெஜர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் அண்ட் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எலக்ட்ரானிக் லயபிலிட்டி லெஜர் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து லயபிலிட்டி லெஜரில் வந்து என்னென்ன இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஆல் லைபிலிட்டிஸ் பேபிள் பை த டேக்ஸ் பேயர். ஓகேங்களா? ஸோ நம்ம டேக்ஸ் பேயர் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு என்னெல்லாம் வந்து டோட்டல் பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட் எல்லாமே ஜிஎஸ்டி லைபிலிட்டி லெஜரில் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதில் என்னென்ன இருக்குங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணும்போது கலெக்ட் பண்ண அவுட்புட் டேக்ஸு அண்ட் வந்து எனி இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து லேட்டாக வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் வந்து சப்போஸ் ரிட்டர்ன் லேட்டாக ஃபைல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேட் ஃபீ பெனால்ட்டி எல்லாம் லெவி பண்ணுவாங்க. அது அப்புறம் வந்து தென் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆர்டர்ஸ். அதாவது இஃப் சப்போஸ் வந்து ஃபார் அ பர்டிகுலர் இயர் வந்து நீங்கள் ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் எவ்வளோ அந்த டிமாண்ட் நோட்டீஸில் உங்ககிட்ட டிமாண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த அமௌண்ட் இருக்கும். அண்ட் வந்து அதர் பேபிள் அமௌண்ட்ஸ் வேற வந்து வேற அமௌண்ட்ஸ் ஏதாவது லைபிளாக இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வந்து எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் கிரெடிட்னு உங்களுக்கு வந்து 2 வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு லைபிலிட்டி லெஜரில் வந்து டெபிட் ஆயிடுச்சுன்னா, டெபிட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போனா அதுக்கு என்னன்னா தட் யூ ஆர் லயபிள் டு பே தட் லைபிலிட்டி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து லயபிலிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு யுவர் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட் பை த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் பிகாஸ் யூ ஆர் அ டெட்டார் டு த டிபார்ட்மெண்ட். ஸோ யுவர் அக்கௌண்ட் வில் பி டெபிட்டட். இப்போ அந்த லயபிலிட்டியை நீங்கள் வந்து பே ஆஃப் பண்ணிட்டீங்க வந்து எப்படி வந்து பை செட்டிங் ஆஃப் த ஐடிசி ஆர் வந்து பை பேயிங் கேஷ்னா, அப்போ நீங்கள் எந்த அளவு வந்து லைபிலிட்டி பே ஆஃப் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு யுவர் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர் வில் பி கிரெடிட்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். சப்போஸ் வந்து உங்களோட நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணி ஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ் வந்து 25,000 வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போனா உங்களுக்கு என்ன ஆகும்? அது வந்து இது வந்து உங்களோட எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ உங்கள் வந்து ஃபார்ம் வந்து அது PMT 01ன்னு சொல்லுவாங்க. அந்த வந்து உங்களுக்கு அந்த லெஜரை. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு at this 25,000 will be debited because the liabilities வந்து created. now இப்போ நீங்கள் வந்து இதை வந்து யூசிங் ஒரு ஐடிசி ஆர் வந்து கேஷ் வந்து நீங்கள் பே ஆஃப் பண்ணிட்டீங்க லைபிலிட்டி அப்படின்னா then that amount you paid will be credited in the liability ledger. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் பற்றி பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் உங்களோட இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்தெந்த கிரெடிட் வந்து இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிஆர் 2Bயோட எலிஜிபிள் ஐடிசி. ஓகேங்களா? அதாவது ஜிஎஸ்டிஆர் 2Bன்றது வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ஐடிசி ஸ்டேட்மெண்ட்டு. அந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு தான் நீங்கள் 3Bயில் வந்து நீங்கள் வந்து ஐடிசி வந்து கிளைம் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து எலிஜிபிள் ஐடிசி இன்எலிஜிபிள் ஐடிசி எல்லாமே 2Bயில் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன விச் பார்ட் ஆஃப் த ஐடிசி யூ ஆர் எலிஜிபிளோ அந்த அமௌண்ட் வந்து உங்களோட கிரெடிட் லெஜரில் வந்து உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது PMT 02ன்னு கிரெடிட் லெஜரை சொல்லுவோம். அப்புறம் என்னென்னா இம்போர்ட் ஐஜிஎஸ்டி. அதாவது நீங்கள் இப்போ சப்போஸ் கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் வந்து ஐஜிஎஸ்டி வந்து பே பண்ணுவீங்கல்ல டு த வந்து கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ அது கஸ்டம்ஸ் டேட்டா வந்து அந்த நீங்கள் ஆக்சுவலி உங்களோட ஐஜிஎஸ்டி வந்து இன்கேஸ் ஆஃப் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் வந்து நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கஸ்டம்ஸ்க்கு தான் நீங்கள் கஸ்டம் அத்தாரிட்டிஸ்க்கு பே பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் கிரெடிட் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட கஸ்டம்ஸ் வந்து ஐஸ் கேட்னு ஒரு போர்ட்டல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த போர்ட்டல்லேருந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்களோ ஐஜிஎஸ்டி அது வந்து உங்களோட கிரெடிட் லெஜரில் வந்து உங்களோட ஜிஎஸ்டி கிரெடிட் லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஎம் டேக்ஸ் பெய்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஆர்சிஎம்னா உங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து ஃபார்வர்ட் சார்ஜ் மெக்கானிசம் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னு ஜிஎஸ்டியில் 2 மெக்கானிசம் இருக்குது. ஸோ இப்போ மோஸ்ட்லி த சப்ளைஸ் வில் பி வந்து ஃபார்வர்ட் சார்ஜ். அதாவது இப்போ வந்து சப்ளையர் வந்து பையர் கிட்ட இருந்து ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி சப்ளையர் தான் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்க்கு வந்து டெபாசிட் பண்ணுவார். பட் இன் கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து சப்ளையர் ஓன் கலெக்ட் ஜிஎஸ்டி ஃப்ரம் த ரெசிபியன்ட் வில் பே த ஜிஎஸ்டி டு த கவர்மெண்ட் ஹிம்செல்ஃப் அண்ட் ஹீ வில் டேக் வந்து கிரெடிட். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெசிபியன்ட் நீங்கள் வந்து ஆர்சிஎம் டேக்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து உங்கள்
பிஹாஃப்ல நீங்க வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி வந்து பே பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து நீங்க வந்து கிரெடிட் ஐடிசி வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஆர்சிஎம் டாக்ஸ் பே பண்ணது உங்களுக்கு அந்த லெஜர்ல இங்க கிரெடிட் லெஜர்ல காட்டும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடிசி ரீக்ளைம்டு. அப்படின்னா நான் என்னென்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஐடிசி வந்து கிளைம் வந்து பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களோட லெட்ஜர்ல நீங்க வந்து ஐடிசி கிளைம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து டியூ டு சம் ரீசன் நீங்க அதை திரும்ப கிளைம் பண்ண ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணியிருக்கீங்க உங்களோட வந்து ஃபியூச்சர் ரிட்டர்ன்ல பிகாஸ் டியூ டு சம் வயலேஷன். அண்ட் திரும்ப வந்து வென் யூ ஹவ் சாட்டிஸ்ஃபைட் த கண்டிஷன்ஸ் யூ ஹவ் அகெயின் கிளைம்டு த ஐடிசி. அதுதான் ஐடிசி ரீக்ளைம்டு. ஓகேங்களா? இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வந்து சப்போஸ் வந்து உங்களுக்கு உங்க உங்க சப்ளையர் வந்து கூட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து 180 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ் நீங்க வந்து உங்க சப்ளையருக்கு வந்து நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அப்படி நீங்க வந்து பேமெண்ட் பண்ணாதான் நீங்க வந்து நீங்க உங்களோட ஐடிஸே கிளைம் பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு சப்ளை வந்து கூட்ஸ் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. நீங்க வந்து சப்போஸ் வந்து மே மந்த் வந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க? நீங்க வந்து மே மந்த்லயே நீங்க என்ன பண்றீங்க? அது என்ன பண்ணுவாங்க? வந்து சப்ளையர் வந்து அவங்களோட ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து சேல்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அது வந்து நெக்ஸ்ட் உங்களோட 2பில ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க நீங்க 2பிய வச்சு நீங்க வந்து மே மந்த் ரிட்டர்ன்லயே நீங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்க ஜிஎஸ்டிஆர் 3பில ஐடிசி கிளைம் பண்ணி நீங்க வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. பட் வந்து நீங்க 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. நீங்க ஆனா வந்து என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்க வந்து நீங்க இன்னும் சப்ளையருக்கு பேமெண்ட்டே பண்ணல. ஓகேங்களா? ஸோ அப்பனா நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க கிளைம் பண்ண ஐடிஸ நீங்க வந்து ரிவர்ஸ் பண்ணணும். வந்து ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து அந்த 180 டேஸ் வந்து நீங்க எப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதோ, அந்த மந்த் ரிட்டர்ன்ல வந்து நீங்க வந்து கிளைம் பண்ண ஐடிஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். அதாவது யூ ஹேவ் டு ஆட் த ஐடிசி யூ கிளைம்டு டு த அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி இன் ஜிஎஸ்டிஆர் 3B. ஓகேங்களா? அப்புறம் நீங்க வந்து ஆக்சுவலா சப்ளையருக்கு அப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து எந்த ஐடிஎஸ் ரிவர்ஸ் பண்ணீங்களோ அதை திரும்ப நீங்க வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க எந்த மந்த்ல ஆக்சுவல் பேமெண்ட் பண்றீங்களோ அந்த மந்த் ரிட்டர்ன்ல ஜிஎஸ்டிஆர் 2பில நீங்க ஜிஎஸ்டிஆர் 3பில நீங்க ரீக்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஐடிசி வச்சு நீங்க உங்க அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி நீங்க ஜிஎஸ்டி சேல்ஸ்ல நீங்க கலெக்ட் பண்ண ஜிஎஸ்டியை நீங்க வந்து செட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் வந்து மெயின் பாயிண்ட் என்னன்னா இட் கேனாட் பி யூஸ்டு ஃபார் பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், பெனால்டி அண்ட் லேட் ஃபீஸ். ஸோ இந்த 3 இது வந்து நீங்க வந்து ஐடிசி வச்சு பே பண்ண முடியாது. சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, லேட் ஃபீஸ் வந்து லெவி பண்ணியிருந்தாங்க, உங்களோட எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது, டெபிட் பண்ணியிருக்காங்கன்னா தென் தட் 3 பேமெண்ட் should be done using வந்து கேஷ். நீங்க வந்து கேஷ் வந்து யூசிங் வந்து சலான் வந்து நீங்க வந்து கேஷ் டெபாசிட் பண்ணி உங்க கேஷ் லெட்ஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அது மூலியமா நீங்க வந்து உங்களோட லைபிலிட்டி லெட்ஜர்ல இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட், பெனால்டி, லேட் ஃபீஸ் இஃப் எனி இருந்துச்சுன்னா நீங்க வந்து பே ஆஃப் பண்ணணும். ஐடிசி வச்சு நீங்க வந்து பண்ண முடியாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் வந்து ஐடிசி நீங்க இந்த 3 கேஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சப்போஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்க ஜிஎஸ்டி 10,000 பே பண்ணியிருக்கீங்க சிஜிஎஸ்டி. ஸோ அதை வந்து நீங்க வந்து கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட வந்து எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் PMT 02ல உங்களுக்கு வந்து சிஜிஎஸ்டி கிரெடிட் கீழே 10,000 ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்க வந்து சப்போஸ் உங்களோட வந்து அவுட்புட் டாக்ஸ் கூட நீங்க இந்த வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து அவுட்புட் டாக்ஸ் பேயபிள் சிஜிஎஸ்டி 20,000 இருக்குன்னா அப்போ நீங்க வந்து என்ன அது உங்களோட PMT 01ல வந்து டெபிட் சைடில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்களா, இந்த கேஷ் லெஜர் வச்சு நீங்கள் வந்து பே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யோர் கேஷ் லெஜர் தட் இஸ் யோர் வந்து கிரெடிட் லெஜர் தட் இஸ் PMT 02 will be வந்து டெபிட்டட் அண்ட் யோர் கரஸ்பாண்டிங் லைபிலிட்டி லெஜர் will be credited since you have paid off the liability using வந்து ITC. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் வந்து PMT 05 ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் நத்திங் பட் வந்து பேங்க் பேலன்ஸ் மாதிரி தான் சார். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட பேங்க்கில் எவ்வளோ வந்து நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி உங்களோட வந்து நீங்கள் வந்து உங்களோட ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் வந்து எவ்வளோ வந்து கேஷ் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இதில் கேஷ் வந்து எந்த மூலியமாக நீங்கள் உங்கள் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணலான்னா வியா வந்து சலான் நீங்கள் சலான் மூலியமாக டெபாசிட் பண்ணலாம். அண்ட் டிசிஎஸ் கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்து இங்கே தான் வரும். ஓகேங்களா? அதாவது இந்த டிசிஎஸ் கிரெடிட் வந்து எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்லணும்னா இந்த இன் கேஸ் ஆஃப் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ஓகேங்களா, இஃப் யூ ஆர் அ சப்ளையர் அண்ட் யூ ஆர் சப்ளைங் சம் குட்ஸ் வியா வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எக்ஸாம்பிள் அமேசான் இஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் உங்ககிட்ட வந்து டிசிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணுவாங்க ஃப்ரம் செல்லர் வந்து
that e-commerce operator will collect TCS and it will be deposited to the government by the e-commerce operator on behalf of the seller. ஸோ அந்த TCS அமௌண்ட் வந்து என்னன்னா செல்லரோட கேஷ் லெஜரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதே வந்து அவங்க வந்து அவங்களோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி பே ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன் கேஸ் ஆஃப் வந்து ரீஃபண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா அது இந்த கேஷ் லெஜர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இதை வச்சு நீங்கள் என்னெல்லாம் பே பண்ணலாம்னா நீங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி லேட் ஃபீ வந்து கேஷ் வச்சு தான் பே பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஐடிசி வச்சு நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியாது. அண்ட் வந்து டேக்ஸ் அண்ட் வந்து இப்போது அண்ட் வந்து டிமாண்ட் பே பண்ண அமௌண்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து என்னென்னா இந்த கேஷ் லெஜர் வச்சு நீங்கள் வந்து பே ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து வந்து நெட் பேங்கிங் வந்து 50,000 வந்து நீங்கள் வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலில் த்ரூ சாலான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னது யுவர் கேஷ் லெஜர் வில் பி credited by வந்து 50,000. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பே ஆஃப் கேஷ் வச்சு நீங்கள் வந்து பே ஆஃப் பண்ணும்போது யுவர் வந்து த கேஷ் லெஜர் வில் பி debited by 50,000 and the corresponding liability ledger will be credited by வந்து 50,000. ஓகேங்களா. since the liabilities வந்து paid off. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் பேமெண்ட் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வந்து டேக்ஸ் இருக்குது, அவுட்புட் டேக்ஸ் இருக்குது. வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு எஸ்ஜிஎஸ்டி அவுட்புட் டேக்ஸ் வந்து 30,000 இருக்குன்னு வந்து வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 30,000 நீங்கள் உங்களோட ஐடிசி அதாவது உங்களோட பிஎம்டி 02 வந்து ஓகேங்களா அந்த உங்களோட ஐடிசியில் வந்து என்ன பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் வச்சு நீங்கள் வந்து முதல்ல செட் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்களா. சப்போஸ் ஐடிசியில் வந்து நீங்கள் வந்து 15,000 வச்சுருக்கீங்க அப்படின்னா 30,000ல 15,000 செட் ஆஃப் பண்ணிங்கன்னா அப்புறம் ரிமைனிங் 50,000 வந்து பே பண்ணணும். அதே வந்து யூசிங் யுவர் கேஷ் லெஜர் வந்து யூ கேன் வந்து பே. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுதான் ஃப்ளோ ஆஃப் பேமெண்ட். ஏன்னா உங்களோட ஐடிசி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலைன்னா இட் வில் கெட் எக்ஸ்பைர்ட் ஆஃப்டர் அ பர்டிகுலர் பீரியட் ஆஃப் வந்து டைம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஐடிசி வந்து அவைல் வந்து பண்ணிடணும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி ஐடிசியோட செட் ஆஃப் பண்ணிட்டு தென் வந்து ஏதாவது ரிமைனிங் லைபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் வந்து உங்கள் வந்து கேஷ் பேலன்ஸ் வச்சு நீங்கள் வந்து பே ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த 3 லெஜர்ஸ் வந்து நம்ம ஜிஎஸ்டி போர்ட்டலில் வந்து நான் வந்து காமிச்சிடுறேன். லாகின் பண்ணிக்கிறேன். Sorry, I gave the captcha wrong. ஓகே, நம்ம லாகின் பண்ணிட்டோம். ஸோ லாகின் பண்ணிட்டு இங்கே சர்வீசஸில் வந்து கோ ஃபார் லெஜர்ஸ். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஷோ யூ த எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர். ஸோ இந்த எலக்ட்ரானிக் இல்லை வந்து பார்ட் 1 ரிட்டர்ன் ரிலேட்டட் லைபிலிட்டிஸ்க்கு வந்து போங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த டேட் டு எந்த டேட் வந்து நீங்கள் லெஜர் வந்து வியூ பண்ணுன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கே நான் வந்து 26 மார்ச் ஓகேங்களா அதுலேருந்து நான் வந்து ஏப்ரல் வரைக்கும் நான் வந்து வியூ பண்ணிக்கிறேன். கோ கொடுத்துருங்க. பாருங்க உங்களுக்கு இருக்கிற பேலன்ஸ் இங்கே உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அக்கௌண்ட் இஸ் வந்து டெபிட்டட் ஆன் 24. ஓகேங்களா. 24 இஸ் நத்திங் பட் நீங்கள் வந்து அன்னைக்கு தான் ஜிஎஸ்டிஆர் 3B வந்து உங்களுக்கு வந்து டியூ டேட் ஆஃப் ஃபைலிங். ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களோட இவ்வளோ இது வந்து உங்களோட டேக்ஸ் பேபிள் லைபிலிட்டி வந்து வருது 1,32,300 சம்திங் ஃபார் சிஜிஎஸ்டி அண்ட் வந்து எஸ்ஜிஎஸ்டி. ஸோ அதோட டோட்டல் பேலன்ஸ் வந்து இவ்வளோ நீங்கள் வந்து பே பண்ணணும். ஓகேங்களா. அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் வந்து அதர் தேன் வந்து ரிவர்ஸ் சார்ஜ். ஓகேங்களா. இப்போ வந்து இன் கேஸ் ஆஃப் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸ் வந்து உங்களோட டாக்ஸ் லைபிலிட்டி வந்து 30 rupees இருக்கு. ஓகேங்களா. ஸோ டோட்டல் பேலன்ஸ் வந்து நீங்க பே பண்ண வேண்டியது வந்து 2,64,666 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து they are paying it using வந்து cash ledger. ஓகேங்களா. ஸோ ledger used for discharging liability வந்து cash. ஸோ cash வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ வந்து pay off பண்ணியிருக்காங்க. ஸோ எனது since the liability is being paid off the liability ledgers வந்து credited here. ஸோ நீங்கள் என்னன்னா cash வந்து 1,32,303 for central and வந்து SGST வந்து deposit பண்ணியிருக்காங்க. ஸோ 59 வந்து outstanding ledger வந்து பேலன்ஸ். ஸோ நீங்கள் 59 rupees நீங்கள் வந்து பே பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து cash deposit வந்து பண்ணுறாங்க ஃபார் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளைஸ். ஸோ அதுக்கு ஒரு 30 rupees பே பண்ணுறாங்க
பண்றாங்க. ரிமைனிங் வந்து 29 இருக்கு. ஸோ the 29 rupees they are paying using the electronic credit ledger, that is ITC available in their account. ஓகேங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பே ஆஃப் பண்ணிட்டு நில் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேஜ் 2ல ஒண்ணுமே இருக்காது. ஜஸ்ட் வந்து க்ளோசிங் ஓகே. ஸோ அப்புறம் வந்து அப்புறம் பேஜ் 2ல உங்களுக்கு வந்து ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ் ஆல்சோ இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதர் தேன் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து எவ்வளோ உங்களுக்கு வந்து டெபிட் பண்றது நெக்ஸ்ட் 21/5ல வந்து உங்களுக்கு வந்து 97,800 ஈச் வந்து லைபிலிட்டிக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நீங்க அதே வந்து நீங்க உங்களோட கேஷ் லெஜர் வச்சு நீங்க வந்து பே ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து யுவர் கேஷ் லெஜர் வில் பி டெபிட்டட் அண்ட் யுவர் லைபிலிட்டி லெஜர் ஹட் காட் கிரெடிட்டட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களோட எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர். நெக்ஸ்ட் வந்து நம்ம எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் போய் பார்க்கலாம். ஸோ எங்கள் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர் நீங்கள் போய் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரம் டேட் டு டேட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் அதே டேட்டை வந்து போட்டுக்கிறேன். ஸோ மார்ச் வந்து 1 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஏப்ரல் வந்து 30 போட்டுக்கோங்க. கோ. ஸோ இங்கே பார்த்தீங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்கான டிரான்சாக்ஷன்ஸ், இந்த டேட் ரேஞ்சுக்கான டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜரில் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்து 45 rupees உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? பாருங்க, ஐடிசி அக்ரூடு த்ரூ இன்புட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இன்புட் பர்ச்சேஸ் பண்ணதில் உங்களோட கிரெடிட் வந்து 45 rupees வந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் நீங்கள் வந்து 45 rupees வந்ததை நீங்கள் வச்சு நீங்கள் வந்து பே ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? அதாவது உங்களோட லைபிலிட்டியை பே ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கேஷ் லெஜர் வந்து உங்களோட கிரெடிட் லெஜர் வந்து டெபிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 45 வந்து உங்களுக்கு வந்து டெபிட் ஆகி நில் பேலன்ஸ் வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சோட ஐடிசி வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து கிரெடிட் ஆயிருக்கு. எவ்வளோ வந்து திரும்ப வந்து 29 rupees வந்து கிரெடிட் ஆயிருக்கு. ஸோ அந்த 29 rupees யூ ஹவ் யூஸ் டு பெய்ட் ஆஃப் யுவர் மார்ச் லைபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ அதனால யுவர் கிரெடிட் லெஜர் ஹஸ் காட் டெபிட்டட் அண்ட் யுவர் லைபிலிட்டி லெஜர் வுட் ஹவ் காட் வந்து கிரெடிட்டட். ஓகேங்களா? ஸோ பார்ட் 2ல வந்து க்ளோசிங் பேலன்ஸ் வந்து பேஜ் 2ல உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன, எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் வந்து வியூ பண்ணிடலாம். சூஸ் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர். ஸோ அங்கே வந்துட்டு சேம் டேட் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஐ எம் சூஸிங் மார்ச் 1 அண்ட் வந்து ஏப்ரல் ஐ எம் சூஸிங் வந்து 30th. கிளிக் ஆன் கோ. ஸோ இந்த பீரியட்கான டிரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து டைம் ஆஃப் டெபாசிட், டேட் ஆஃப் டெபாசிட் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து எப்படி எந்த வகையில் டெபாசிட் பண்ணிருக்கீங்கன்னு வந்திருக்கீங்க. ஸோ இது வந்து டிசிஎஸ் கிரெடிட். ஓகேங்களா? ஃப்ரம் வந்து உங்களுக்கு யாரோ டிசிஎஸ் உங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கிரெடிட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து லெஜரில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. 834 rupees ஈச். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அமௌண்ட் டெபாசிட் வியா செலான், நீங்கள் செலான் மூலியமாக வந்து நீங்கள் இங்கே வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதோட கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ 1,13,000 ஈச் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து பார்த்தோம் இல்லைங்களா, இதே வச்சு தான் அவங்க வந்து லைபிலிட்டி வந்து பே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் தேன் ரிவர்ஸ் சார்ஜ் வந்து டெபிட். ஓகேங்களா? ஸோ உங்களோட வந்து லைபிலிட்டி வந்து பே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ யுவர் வந்து லைபிலிட்டி லெஜர் வுட் ஹவ் பீன் கிரெடிட்டட். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் 2 லைன்ஸ் வந்து அவங்களோட லைபிலிட்டி வந்து பே ஆஃப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பாருங்கள், டிசிஎஸ் கிரெடிட் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து 4th வந்து டிசிஎஸ் கிரெடிட் ஆயிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் டெபாசிட் பண்ண அமௌண்ட் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபார் மார்ச் 2026 டேக்ஸ் பீரியட்க்கு நீங்கள் இந்த கேஷ் டெபாசிட் வச்சு நீங்கள் வந்து உங்களோட லைபிலிட்டியை வந்து பே ஆஃப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட கேஷ் லெஜர் நீங்கள் வந்து டெபிட் ஆயிருக்கு, அங்கே உங்களோட லைபிலிட்டி லெஜர் வந்து கிரெடிட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களோட ஃபைனல் க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நில் வந்திருக்கு. ஸோ இங்கே ஆக்சுவலி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேஷ் லெஜரை வச்சு அவங்களோட வந்து லைபிலிட்டியை பே ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஐடிசி யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி உங்களுக்கு வந்து பண்ணுறாங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஐடிசி அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஓகேங்களா? நம்ம இப்போ கிரெடிட் லெஜர் வியூ பண்ணாலே அவங்களுக்கு மேக்ஸிமம் 29 rupees 45 rupees என்னும்போது அவங்களுக்கு இருந்துச்சு. பட் வந்து உங்களுக்கு வந்து லைபிலிட்டி பார்த்தீங்கன்னா 1,30,000 சம்திங் இருந்துச்சு. ஸோ யூசிங் கேஷ் தான் அவங்க வந்து லைபிலிட்டி வந்து செட் ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கேஷ் வச்சு அவங்களோட லைபிலிட்டியை பே ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு வந்து மினிமல் இதுக்கு மட்டும் ஐடிசி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். பட் யூஸ்வலி வந்து நீங்கள் வந்து லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் ஐடிசி உங்களுக்கு வந்து இருக்குன்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட ஐடிசியை செட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டு அண்ட் ஃபார் வந்து நீங்க ரிமைனிங் கேஷ், அதாவது உங்களோட ரிமைனிங் லைபிலிட்டி பே ஆஃப் பண்றதுக்கு நீங்க வந்து நீங்க உங்களோட கேஷ் லெஜரை யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.